Hi friends, welcome to Samayal Saadham channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஜ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரணும்னா கீழ இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. First நம்ம அரிசியை ஊற வெச்சிரலாம். 1 கப் அளவு சீரகசம்பா அரிசி இல்லனா பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்தி 30 நிமிஷம் ஊற விட்டுக்கோங்க. அடுத்ததா பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சிரலாம். மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. கூடவே 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 2 இல்லனா 3 துண்டு பட்டை, கிராம்பு 2, ஏலக்காய் 1, 1/3 கப் அளவு தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சுக்கோங்க. அடுத்ததா பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு ஒரு குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு போட்டு ஒரு 30 செகண்டுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட நீல நீளமா வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கு 1-2 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அடுத்ததாக 3/4 கப் அளவு பொடியாக நறுக்கின பீன்ஸ், 3/4 கப் கேரட், 1/2 கப் உருளைக்கிழங்கு, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம், புதினா ஒரு 15-20 இலை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த காய்கறிகள் தான் ஆட் பண்ணுங்கிறது இல்லை, உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை ஆட் பண்ணலாம். ஆனால் 1 கப் அரிசிக்கு மொத்தமாக 2 கப் அளவு காய்கறிகள் ஆட் பண்ணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுறலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணியை கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்க 1 கப் அளவு அரிசியை ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு 2 விசிலுக்கு குக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர்லாம் தானே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்களையும் அளவையும் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் சாதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.